ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கீ ரைஸோட ரெசிபி. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேண்டாம். இதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 1.5 டீஸ்பூன் பக்கம் நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்க்கலாம். பாதி எண்ணெய் பாதி நெய் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். மெல்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ஆட் பண்ணுறேன். இது கூடயே கிராம்பும் ஏலக்காவும் போடணும். நான் மறந்துட்டேன், கொஞ்சம் லேட்டாக தான் நான் போட்டேன். இது போட்டு இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதி பெரிய வெங்காயம் அது நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கிறலாம். இது வந்து இந்த நெய்யிலே நல்லா வதங்கணும். உங்களுக்கு தேவைன்னா இதில் சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் குயிக்காக வந்து இது வெந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா இல்லைன்னா ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் முதல்ல போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். இந்த கிராம்பும் ஏலக்காவும் நல்ல ஸ்பைசியான கறி ஏதாவது இருந்ததுன்னா இதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு வெஜிடேரியன் கறியும் ஆட் பண்ணிக்கலாம், நான்வெஜ் கறியும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன்னா நம்ம வந்து பொட்டேட்டோ வந்து காரமாக கிரேவி மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுறது, மஷ்ரூம் எல்லாத்துக்கூடையுமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. நான் வந்து இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 கிளாஸ்லேருந்து 2.5 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த அரிசியை வந்து நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன், வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாஸ்மதி ரைஸ்லேயே கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ் மாதிரி வரும். அந்த ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நார்மல் ரைஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இதில் சால்ட் போட்டு நம்ம போடுற சால்ட் வந்து இந்த தண்ணியில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போடும்போது குக்காகி வரும்போது நமக்கு சால்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். நம்ம குக்கரில் பண்ணலை, பாத்திரத்தில் தான் பண்ணுறோம். ஸோ இடைக்கு நீங்கள் வந்து அடிப்பிடிக்குதா தண்ணி வற்றிருச்சான்றதை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி. இது கூட நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறது சிக்கன் கிரேவி, 1 part சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.